கன்னி ராசிக்கார அன்பர்களே, குடும்பத்தார்களே விட்டு வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் யார் இருக்கா? நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? அப்படின்னு மனசுக்குள்ள 1000 கவலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த கன்னி ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால இவர்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோங்க, ஆனா கட்டாயமா துன்பங்களும் கஷ்டங்களும் கிடைக்குங்க. ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க, பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது நமக்கு ஃபீல் ஆகும். அப்படிதாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வேதனையும் ஒரு கஷ்டமும் வரும். சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு உதவி செய்ய போன நேரத்துல இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருவாங்க. என்னடா இது, நம்ம என்னடா பண்ணோம், அவங்களுக்கு உதவி தான் செய்ய போனோம், ஆனா கடைசியில பார்த்தா பழி நம்ம மேல வந்துருச்சு, நம்ம தப்பு பண்ணமா என்ன, நம்ம தப்பு பண்ண மாதிரி தெரியலையே, அப்புறம் ஏன் நம்மள எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க. இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முயற்சிகளையும் மிகப்பெரிய தோல்விகள் என்பது மட்டுமே இருக்கும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, மற்றவங்களால அதிக அளவுல நம்பி ஏமாத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரருடைய மனசுக்குள்ள கேள்விகள் என்பது நிறைய இருக்குங்க. நம்ம இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணிருக்கலாமா, இப்படி பண்ணிருக்கலாமா, இது ஏன் நம்ம இப்படி பண்ணோம், இதை சரி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் பல யோசனைகளை கொண்ட ஒரு நபராக இருப்பாங்கன்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாளுமே தேடுறாங்க. ஆன்சர் கிடைக்குமா, ஆன்சர் கிடைக்குமா, பதில் கிடைக்குமா அப்படின்னு. ஆனா எதுக்குமே இன்னைய வரைக்கும் இந்த கன்னிராசியுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் கிடைக்கலங்க. இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு பதிலும் கிடைக்காம தேடிக்கிட்டே தாங்க இருக்காங்க. தொல்லை, துன்பம் அப்படின்னு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே பேசிப்பது, தனக்குத்தானே பேசி தனித்தனியாவே அழுதுக்கிறதுன்னு இப்படிப்பட்ட வாழ்க்கையினால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த கன்னிராசிக்கார அன்பர்கள் தான். இவர்கள் எப்போதுமே ஒரே ஒரு குணத்தை கொண்டவங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை கட்டாயமா செஞ்சு காமிக்கணும், செஞ்சு முடிக்கும்ன்ற அந்த தைரியம் உடையவர்கள்லாம் அது இவர்கள் தாங்க. இப்பவும் சரிங்க, எப்பவும் சரிங்க, இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துக்காக போராடி வெற்றி பெறுவத அளவுக்கு இவர்கள் அந்த ஒரு விஷயத்து மேல மாறி 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வச்ச அந்த ஒரு விஷயத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. யாருக்காகவும் சரி, எதற்காகவும் சரி, என்னைக்குமே இவர்களுடைய தன்னம்பிக்கையும் சரி, அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய மாற்றத்தையும் சரி நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்கன்னா அது இவர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். என்னைக்குதான் சாமி வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் மாறக்கூடிய விதமா இந்த கன்னிராசியுடைய வாழ்க்கைக்கான பதில் என்பது இப்போ இந்த ஒரு பதிவுல பார்க்க போயிடுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எவ்வளவோ விஷயங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கலாம், தேடி இருக்கலாம், மாற்றங்களுக்காக நீங்க ஒவ்வொரு நாளுமே போராடிக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கான இந்த தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கான தீர்வு என்பது இப்போ இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கன்னிராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இப்போ இன்னும் சில நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப காலமா இந்த ஒரு பிரச்சனைக்காக தீர்வுக்காக நீங்க போராடிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா உங்களுடைய போராட்டத்துக்கு தீர்வே கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காம இருக்கக்கூடிய பட்சத்துல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்களாக வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் சந்திப்பீங்க. ரொம்ப நாட்களாக தனிமையில வாழ்ந்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில புது உறவுகள் என்பது கிடைக்கும். அது காதலா இருக்கலாம், இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல ஒரு நண்பர்கள், ஒரு பெஸ்டான நண்பராகவும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கான சூழ்நிலை என்பது ஏற்படும். சில தவறுதலான புரிதல்னால நீங்க உங்களை நீங்களே காயப்படுத்திக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. அதாவது தப்பே நடந்திருக்காது, தப்பும் இருந்திருக்காது, ஆனா நீங்களே உங்களை நீங்களேன்ட்டு காயப்படுத்திப்பீங்க, கஷ்டப்பட்டுப்பீங்க. என்னாலதான் இப்படி நடந்துச்சு, நான் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களையேன்ட்டு நீங்க கில்ட்டா வச்சு ஃபீல் பண்ணிப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களும் நடக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. கன்னிராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த அந்த காதல் பிரச்சனைகளுக்கு முடிவு என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க இது நாள் வரைக்குமே இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ரொம்பவே ஏங்கி போயும் ஏக்கப்பட்டும் கஷ்டப்பட்டும் இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட காதல் விவகாரங்கள்ல முழு முதல் மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க.
முடிவுகள் இல்லாத ஒரு பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அதுக்கான முடிவு என்பது உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே தெரியும். அதாவது நீங்க ஒரு விஷயத்துல போராடுறீங்க அப்படின்னா அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், முடிஞ்சிடும் அந்த வெற்றியில. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு போராட்டம் எடுத்தீங்க, ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்கன்னா, முயற்சி பண்ணி 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 தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க தவிர அதுக்கான முடிவே இருக்காது. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது வர ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடனால நீங்க ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கடன் என்பது உங்களுடைய வாழ்க்கை இனி முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும். கடனை பத்தின அந்த ஒரு கவலை, அந்த ஒரு பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. ஏன்னா அத்தனை விஷயங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலை எடுக்க வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப காலமா இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா போதும் சாமி, இதை விட எனக்கு பெருசா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வரும், ஆனா கிடைக்காம போயிடும், கிடைக்கிற மாதிரி வரும், கிடைக்காம போயிடும். இப்படி நீங்க மனசுக்குள்ள 1000 கவலைகளை வச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான வேலை என்பது கிடைக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே மிகப்பெரிய மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பு, பாசம், கவலைகள், வேதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும். சில நண்பர்களிடம் நீங்க பேசுவது மூலியமா நல்ல மாற்றங்கள் சந்திப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான விரோதிகள் அதிகரிக்க போறாங்கங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, அதை குறை சொல்வதற்கான சில நபர்கள் உங்க கூடவே எப்போதும் இருப்பார்கள். முக்கியமா உங்க முன்னாடி எப்போதுமே உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி உங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் கெடுப்பாங்க. ஆனா நீங்க அவங்க கூட தான் ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நேரங்கள்ல தவிர்ப்பது ரொம்ப கட்டாயமாக இருக்குதுங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலுமே தோல்விகள், கவலைகள் இல்லாம நிறைய விஷயங்கள்ல மனசுக்குள்ள வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் என்பது மாறக்கூடிய சூழ்நிலையாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, அதுல ஒரு முழு முதல் மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றங்கள் என்பது இப்போ நடக்க போகுது. சரி, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில பொது பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர பலன்கள் பார்ப்போமா? உத்திரம் 2, 3, 4 பாதம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. முக்கியமா உங்களுடைய திறமை இனி வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க யாருன்றதை மற்றவங்க முன்னாடி தெரிவிப்பீங்க. இதன் மூலியமா பாராட்டுகளும், முக்கியமா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. குடும்பத்துக்குள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. வீடுகள்லையும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துலையும் சரி சுப நிகழ்ச்சி நடக்கும். இதனால நீங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, அது மூலியமாக செலவுகள் ஏற்படுவதனால செல்வத்தை கொஞ்சம் பார்த்து சுதாரணமா செலவு செய்வதுங்கிறது இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கு. அஸ்தம், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் விளங்க போகுதுங்க. முக்கியமா நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. சித்திரை 1, 2ஆம் பாதம். தொழில் மற்றும் வியாபாரத்துல கவனம் செலுத்தக்கூடிய நேரங்களாக இருக்குதுங்க. நீங்க எந்த அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதியதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா நீங்க செலவுகள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா செலவை கண்மூடித்தனமா பண்ணுவீங்க. அதனால வாழ்க்கையில நீங்க இழந்ததுங்கிறது ரொம்ப அதிகம். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது நீங்க செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது. அப்புறம் கல்வி மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மதிப்பெண்களை நீங்க பெறுவீங்க. முன்னதை விட இப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்றதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். இனி இந்த கன்னிராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருந்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமா நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.